சேனலுக்கு வந்து புதுசாக ஒரு ஆள் வந்து நிற்கிறேன். புது ஒரு மெம்பர்ஸ் யாருன்ற நீங்கள் உங்களோட பேரை வந்து என்ன பேர் சொன்னீங்க? நான் சிந்தி பார்த்தீங்கன்னா இவர் எங்கிட்ட அத்தைண்ட மகன் என்ன அத்தைண்ட மகன். அப்போ நார்மலாக வந்து இன்றைக்கு இந்த கதை எங்க எடுப்போம் கம்பெனி மாதிரி இருக்கிறாரு இங்கே. இது ஆட்டோ சேல்ஸ் கம்பெனி மாதிரி இருக்கிறாங்க இங்கே. அதுதான்டா போய் இங்கே வீசனம் சிந்தியரம் வந்து வீடியோ எடுக்க போகிறோம். நம்ம முன்னுக்கு எடுத்துக்கணும். காசு செட் பண்ணுவோம். காசு இப்போ எல்லார்கிட்ட பொக்கெட்டுக்கு இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் மடங்கோ. 50 ரூபா இந்தாலே மாக்கள் நிறைய பேர் இருக்கு. அப்போ நாங்கள் 2 சாக்லேட் கொடுத்தாங்க. கயந்த நாள் கிச்சடி கொடுத்தது. நாளே மூணு செக் பண்ணி பார்க்கலாம் சாப்பிட்டு. சாப்பிடக்கூடாது. ஓகே பார்த்தீங்களா காய்வாஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். நான் சிந்துஜன். ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறதுக்கு முன்னம் என்னத்துக்காக இதில் நின்று இன்ட்ரோ எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அதுக்கு முதல் வந்து அது பிறகு நாங்கள் கதைப்போமா. அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய புது சேனலுக்கு வந்து புதுசாக ஒரு ஆள் வந்து நிற்கிறார். புது ஒரு மெம்பர்ஸ் யாருன்ற நீங்கள் உங்களோட பேரை வந்து என்ன பேர் சொன்னீங்க? நான் சிந்துஜன். சிந்தியன். அதாவது தெரிஞ்சிருக்கிறமே எங்களை மாதிரி தான் ஒரு யூடியூபர். என்ன உங்களோட ஐடியா என்ன சிந்தியன்? உங்களோட KTS தமிழ் பிளாக். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இவர் எங்கட அத்தைண்ட மகன் என்ன அத்தைண்ட மகன். அப்போ நார்மலாக வந்து இன்றைக்கு தான் எங்கட வீடியோவுக்கு வந்திருக்கிறார். அப்போ நீங்களே வந்து என்ன எங்கே போகிற மட்டும் நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லணும் போகிறது. நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க. அப்போ நீங்களே கிட்டல வேற எங்க நின்ற மேக் கிடக்குறீங்களா? நான் வந்து வெளிநாட்டில் இருந்தேன். அப்போ வெளிநாட்டில் வந்து இன்னைக்கு எங்களை வீட் மேக்கராக வந்து கனநாட்டு. அப்போ வெளிநாட்டில் வந்து இப்போ தெரியாது இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு அலுவலா போகிறோம் கோயிலுக்கு. சில பேர் யோசிப்பீங்க சைனண்டு இல்லையப்பா நான் கோயிலுக்கு போய் போகிறோம். வெளிநாட்டில் வந்ததானே பிறகு யோசிக்காங்க வெளிநாட்டில் வந்தவன் பெரிய கோடீஸ்வரன் அப்படி அப்படி இல்லாம வீடியோ போட்டதான் இல்லை. அதுக்கு வீடியோ போட்டாங்க பார்த்தாங்க உங்களுக்கு தெரியும் தானே. இருந்தாலுமே வீடியோ சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிடையாக்களே பார்க்குறேன் எங்கடே பார்க்குற குறைவு. அதுக்கு என்ன குறைவுனாலும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் பாருங்க அவங்க சேனலே. ஓகே, அது ஒரு பக்கம் வீடியோ கொஞ்சம் போகிற குறை வேண்டாம். வேலையில் திரிட்டு தானே போகிறதில்ல. இன்றைக்கு தான் டைம் கிடைச்சது. கோயிலுக்கு போக முடியும் முடிவெடுத்தானே முடிவெடுத்து அப்போ காணமையிலேருந்து ஒரே மெசேஜாக வந்து போட்டு கொண்டு இருந்தால் மாமா வேலை போகும்போது அப்போ நேரம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு அதாவது எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா 5:29 சன்னதி கோயிலுக்கு தான். நேற்று வந்து முருகன் கோயில் சன்னதி முருகன் கோயில். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேர். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தீட்டம் ஆடி தீத்தமே வந்து முடிஞ்சுதான். அப்போ இன்றைக்கு ஒரு இப்படியே ஒரு கோயிலுக்கு போத்தான் பண்ண வேண்டாம். நாங்கள் நல்லூர் போகிறது, சன்னதி போகிறது, அதே சமயம் இனிமேல் வலியுற கோயிலும் வந்து வரப்போகுது. அப்போ எல்லாத்துக்கும் போகிறோண்டா கொஞ்சம் முன்னில் பிரச்சனை இல்லைன்னு. அப்போ அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நாங்கள் வீட்டுக்கார எல்லாரும் போயிருப்போம் சரியா. இப்போ நிலைமையில வந்துட்டு சரியா கொஞ்சம் போனால் சிக்கல் பாடு இருக்குன்னு தானே பார்த்தாலே. இப்போ நாங்கள் வெளியில போகிறோம். அதோட எனக்கு இன்றைக்கு நடந்த விஷயத்தையும் சொல்லிட்டு கோயிலுக்கு போய்க்க சொல்லலாம். இன்றைக்கு வந்துட்டு பைக் ஆலை மேல விழுந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். யோசிக்க கூட கையெல்லாம் எல்லாம் பிஞ்சு போய்க்கிறாங்க. அப்போ பெரியம்மா வந்துட்டு நிறைய சொல்லியிருந்தா காய்ந்துட்டு மோட்டர் சைக்கிள் கூட கொடுக்காத நீ ஓட்டிட்டு போ. அவனுக்கு இன்றைக்கு கொஞ்சம் தத்தா கிடக்கு. இன்றைக்கு சந்திரகிரகணமா கழியுது அப்படி சொல்லிச்சிட்டோம். நாளைக்கு இன்றைக்கு ஒன்றும் இல்லையே. இன்றைக்கு இல்லை. சரி, அப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுவுமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து போகிறோம் சன்னதி முருகன் கோயிலுக்கு. அதை வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதுக்கு முதல் வந்து எங்களோட சேனலுக்கு போய் கையில் இது நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேரும். இப்போ தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இப்போ கோயிலுக்கு போய் அங்கே சும்மா நார்மலாக நாங்கள் என்ன செய்கிறோமோ தெரியும். நார்மலாக போனால் கச்சான் போண்டுவோம், பெசல் குடிப்போம். என்ன பெசல் குடிக்கிறது கடையில் கடையில் சுற்றி பார்க்கலாம் தானே. வெறுமே கொஞ்சம் ஆர்வமாக தான் கொடியை ஒரு அக்கா இங்கே இருந்தவா. இங்கே ஒரு அக்கா இந்த கதை எங்க எடுப்போம். ஒரு அக்கா இருந்தவா பரவாயில்ல நான் முடிக்கிறேன். ஓகே நீ சொல்ல. அப்போ இங்கே ஒரு அக்கா இருந்தவா என்னன்ட்டு அவன் வந்துட்டு கட்டாட போய் வந்தவா. சரியோ எனக்கு ஒரு ஆள் அந்த கதை சொன்னது.
அப்போ அவ போனது ஒரு 25-30 வயசுலாம் போனவா. அவ இங்க வாழ்ந்த ஒரு ஆள் தான். அவ போவேகவாக்கு அங்க போயிட்டு இங்க வந்துட்டு பேக்கரில போய் கேட்டாவாம் இந்த பான் தானே ரொலி மாதிரி தானே பான். அதை காட்டி கிடையாது என்ன பேர் எப்படி கேள்வி அப்படியான ஆக்களும் இருக்குன்னு நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லிக் கொள்றோம். இப்ப வந்து பிடித்த கதையை கேட்ட சிரிங்க கொஞ்சம் அவனுக்காண்டி. இப்ப நாங்க தொடர்ச்சியா வந்து போவோம் போய் அங்க என்ன சொல்ற வாசலை காட்டுக்க நாங்கள் அப்படியே வாசல்ல இருந்து முடிவுக்கான நான் உங்களுக்கு காட்டி தொடர்ச்சியா வந்து பார்க்கலாம். ஓகே இப்போ நாங்கள் போவோம். ஓகே சிந்தியன் எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? ஆயா 150 ரூபா கிளம்பிக்கிறாங்க. நாங்கள் அவளுக்கிட்ட 5 மணிக்கு வரமே. 5 மணிக்கு அங்கால போய் வீடியோ எடுக்கலாம். என்ன சத்தமாக இருக்குது என்ன அலௌன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஓ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் ஃபுல்லாக வந்து விட்டாது. நாங்கள் பாலத்து ரோட்டால் தான் வந்து நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறாங்க பைக் எவ்வளோ ஓட்டுக்கிறாங்க தீட்டத்துக்கு இவ்வளோ சேனத்தை பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கம்பெனி மாதிரி இருக்கிறாங்க. இங்கே இது ஆட்டோ சேல்ஸ் கம்பெனி மாதிரி இருக்கிறாங்க. இங்கே அதுதான்டா போய் நான் வந்து இழுத்து முடிச்ச தேரா இது வந்து நைட் போல வந்து இவ்வளோ சிரமம் வேறு. வீசனம் சிந்தியரம் வந்து வீடியோ எடுக்க போகிறோம். நம்ம முன்னுக்கு எடுத்துக்கொண்டோம். இவ்வளோ தேங்காய் உடைச்சிட்டு கண்டு பார்த்தீங்க. இவ்வளோ தேங்காய் உடைச்சி கிடக்குது. அது ஃபுல்லாக தேங்காயோட அந்த உடைச்சி ரம்பிட் ஃபுல்லாக அப்படி தேங்காய். கும்பிட்டு வாங்க கயந்தனா கயந்தனா கும்பிடினவன் வாங்க புகை மட்டும்தான் தெரியுது. தெரியாது. பார்த்தீங்கன்னா நாங்கள் லிங்கம் கூர்வாலுக்கு வந்து நாங்கள் என்ன ஆர்டர் பண்ண போறீங்க? இதான் வந்து ஸ்பெஷல் செட் பண்ணுவோம். காசு இப்போ எல்லார்கிட்ட பொக்கெட்டுக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மடங்க 50 ரூபா 5,000 ரூபா. இது லிங்கம் கூர்வால் இங்கே அந்த விலையில் போட்டிருக்கு. எல்லாம் 400 ரூபா 450 380 180 140 ரூபா இருக்குங்கடாக்கா. ஐஸ்கிரீம் நாங்கள் குடிக்க போகிறோம் ஸ்பெஷல் செஞ்சியன்னைக்கு 50 ரூபா இங்கே நல்ல வடிவாக எல்லாரும் சோடா பண்ணி குடிப்போம். இதான் உள்ளுக்கு நூறுரூவாக்கு புளியா கட் பண்ணு சொல்றேன். புளியா கட் பண்றா சொல்றேன். பழம் இல்லையா? இல்லை இல்லை 100 ரூபாய்க்கு இல்லை. தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணாங்க. கொஞ்சம் பார்த்துக்குவா அண்ணா 3க்கு நாங்கள் ஆர்டர் பண்ணாங்க. அப்படியா இருக்கிறாங்களா? இந்தாலே மக்கள் நிறைய பேர் இருக்கு. அப்போ நாங்கள் 2 சாக்லேட் கொடுத்தாங்க. கயந்தனார் கித்துள்ள கொடுத்தது. செக் பண்ணி பார்க்கலாம் சாப்பிட்டு சாப்பிடக்கூடாது.
ஓகே பார்த்தீங்களா இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சிட்டு இப்போ எங்கே வந்து நாங்கள்டா மணிக்கூடு கடைக்கு இங்கே மணிக்கூடு வாங்க போறேன் இங்கே கேட்ட வேண்ட போகிறான்ண்டு வேண்ட போறிய உனக்கு கேட்டு தாங்கடா இஞ்சிடாப்பா என்ன வடிவா கிடக்கு பின்னங்குது ஆனால் இது என்ன விலையா இது சொல்றாங்க 950 ரூபாம்டாப்பா தண்ணி போவாதுன்றதை செக் பண்ணி வச்சுக்கிறாங்க தண்ணி போவாது ஓ தண்ணி போகும் அதுக்கு தான் போகும் அது இதுக்கு போகும் என்னண்ணா இதுக்கு போகும் இதோட போகும் பார்த்தீங்கன்னா மணிக்கடைக்கெல்லாம் போய் ஏதோ ஒரு ரோட்டால வரோம் இது எந்த பாதைன்னு தெரியாதோடா கோயிலுக்கு தானே போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா கச்சான் கடையா கடை கேட்க ஒரு கச்சான் ஒன்று எடுக்க வேண்டியா வீடியோ எடுத்துக்கூடாது சும்மா சாப்பிட கொண்டு போகலாம் ம் விருப்பம்னா நான் அந்த அளவுக்கு போகணும் வேணாம் இப்போ நின்றுட்டு என்ன லைட் எரியுதுன்னு வேறமா யாரோ செஞ்சுக்கிறாங்களா என்ன சனவெல்லாம் குறைஞ்சி ஒன்று வந்துட்டு என்னடா யோசிக்கிறான் சிந்திய முடிவா அங்கே போயிட்ட புள்ளையா டே நல்லா இருக்கிறா உன்னை செஞ்சுக்கிறா சரி என்ன போமோடா பேசான் போமே ம் ஹஸ்பண்டமோ ஓகே பார்த்தீங்கன்னா சிந்தியர் வந்து கச்சான் பண்ணி கொண்டு நிற்கிறார் சரி எனக்கு வேண்டாமா இல்லை அவனா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நீதான் வீட்டுக்கு என்ன பண்ணி கொண்டு வரீங்க நிறைய பண்ணி கொண்டு வரீங்களா உலக ஒரு சில கச்சா 50 ரூபா இந்த மாதிரி நாங்கள் வந்ததுக்கு ஒரு மணி தேலாம் கூட நின்று வேணாம் வேணா 1 மணி தேவை 1.5 மணி தேலாம் வரும் பாவம் வாரம் தெரியாது மனைவியில் வேண்டலாம் அப்படின்னா நின்று பார்க்க கொஞ்சம் ஆசையத்தை கிடக்க என்ன செய்யறேன் அப்படி போட்டு வந்தாச்சு காணும் ஆசைக்கு கடவுளை வந்து கும்பிட்டாச்சு நான் பேசுறேன் ஆசைக்கு என்ன 200 தான் பூசிக்கிறாங்க 200 தான் பூசையில் இங்கே வந்தீங்கன்னா மறக்கா ஹெல்மெட் எல்லாம் நீங்கள் வைக்கலாமா ரைட் ஓகே ஹெல்மெட் அங்கே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வீட்டை போகிறோம் வீட்டை போய் இதில் போய் வீடியோ முடிப்போமா கொஞ்சம் தூரம் வந்தோன்னா நாங்கள் உங்களுக்கு வீடியோ முடிப்போமா